إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா புகழும் வல்லமை பொருந்திய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் அவன்தான் தகுதி படைத்த ஒரே ஒரு இறைவனாக இருக்கிறான். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற வழிபடப்படுகிற அனைத்து விதமான கடவுள்களும் நம்பிக்கைகளும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று சான்று பகர்ந்தவனாக, அவன் யாரை நேர்வழிப்படுத்தி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை. யாரை அவன் வழிகேட்டிலே விட்டுவிட்டானோ அவர்களை நேர்வழிப்படுத்துகிறவர்களும் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்தினானோ அவர்களை யாராலும் இழிவுபடுத்த முடியாது. அல்லாஹ் யாரை கேவலப்படுத்த வேண்டும் என்று நாடிவிட்டானோ அவர்களை கண்ணியப்படுத்துகிறவர்களும் யாரும் இருக்க முடியாது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒவ்வொரு இரவிலும் நாம் மார்க்கம் சம்பந்தமாக பல்வேறு செய்திகளை விளங்கி வருகிறோம். நாம் முடியுமான வரையும் மறுமை வாழ்வுக்காக நம்மை தயார்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹுடைய செய்திகளை நம்மால் முடியுமான வரையும் தெரிந்து வருகிறோம். நாம் எவைகளை கேட்டு வருகிறோமோ அந்த செய்திகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனங்களை பொறுத்தவரையும் வெறுமனே பொழுதுபோக்குக்காக கேட்பது மாத்திரம் அல்லது ரசிப்பது மாத்திரம் அதனுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. நாம் எதை கேட்கிறோமோ அவைகளை முடியுமான வரையும் நாமும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை பிற சமுதாயங்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த பொறுப்பு நம்மீது இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முடிவை நோக்கிய ஒரு மூமினுடைய பயணம் என்ற ஒரு தலைப்பினூடாக நாம் நேற்றைய தினம் சில செய்திகளை தெரிந்து கொண்டோம். இந்த உலக வாழ்வு என்பது நிரந்தரமற்றது. மறுமை வாழ்வு என்பதுதான் நிலையானது. மறுமை வாழ்வைத்தான் இந்த உலக வாழ்விலே நாம் முயற்சிக்க வேண்டும். மறுமையிலே வெற்றி பெறுவதற்கான செயல்பாடுகளிலே நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காகவும் அவனுடைய சொர்க்கத்துக்காகவும் நீங்கள் வேகமாக செல்லுங்கள்.
அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு நீங்கள் மிக வேகமாக செல்லுங்கள். சாரிஉ, சாரிஉ என்றால் சுர்ஆ, அவசரமாக நீங்கள் செல்லுங்கள். உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்காக அது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அவ மறுமை வெற்றியை நோக்கி ஒரு மூமினுடைய பயணம் மிக வேகமானதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்னது? மறுமையில் வெற்றி பெறுவதற்கு இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். நரகத்தில் இருந்து தப்புவதற்கு இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை நாம் செய்ய வேண்டும். பாவங்களில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். நன்மைகளை நோக்கி வேகமாக நாம் வீறு நடை போட வேண்டும். அதற்கு நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ரமலான் என்கிற ஒரு மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய மாதம் யாருக்கு அடைகிறதோ, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் கூட அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் தூரமாகட்டும் என்று சொன்னார்கள். அவர் ரமலானுடைய மாதம் என்பது நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு, பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு, சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த மாதத்திலே தான் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுதுன்னா என்னது? சொர்க்கத்துக்குரிய வேலைகளில் மனிதர்கள் கூடுதலாக ஈடுபடுகிறார்கள், கூடுதலாக ஈடுபட வேண்டும், நரகத்துக்குரிய காரியங்களை குறைத்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இதன் மூலமாக நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு மூமினுடைய இலட்சியம், இந்த உலகத்தில் ஒரு மூமினுடைய சிந்தனை, ஒரு மூமினுடைய எதிர்பார்ப்புகள், ஒரு மூமினுடைய திட்டங்கள், இந்த அனைத்துமே மறுமை வெற்றியை இலக்காக கொண்டிருக்க வேண்டும். அவன் செய்கிற வியாபாரத்தில் அது இருக்க வேண்டும், அவன் தேடுகிற கல்வியில் அவன் இருக்க வேண்டும், அவன் வாழுகிற வீட்டில் அந்த நோக்கம் இருக்க வேண்டும், அவனுடைய சூழலில் இருக்க வேண்டும், அவனுடைய குழந்தை வளர்ப்பில் இருக்க வேண்டும், அன்றாட அவனுடைய நடவடிக்கையிலே அவனுடைய அத்தனை எண்ணங்களும் மறுமையை இலக்காக கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நேற்றைய தினம் சுருக்கமாக தெரிந்து கொண்டோம். ஏன் நான் இதை நேற்றைய தினம் இந்த உலக வாழ்வு சம்பந்தமான சில செய்திகளை உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? மறுமை என்கிற ஒரு பயணத்திலே ஈடுபடுகிற ஒரு மூமின் நிறைய இடங்கள்ல சறுக்கி விழுந்துருவான். நிறைய இடங்கள்ல எந்த அளவுக்கு சொன்னா, மறுமை வாழ்க்கையை இலட்சியமாக கொண்டு வாழுகிற மனிதன் எப்படியெல்லாம் சறுக்குவான் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை என்கிற மாயை அவனை அவனுடைய லட்சியத்தை விட்டும் சில நேரம் திருப்பி விடும். நம்பக்கூடாத மனிதர்களை சில நேரம் நம்பி விடுவோம், பின்பற்ற கூடாதவர்களை பின்பற்றி விடுவோம், செல்லக்கூடாத வழியிலே நாங்கள் சென்றிருப்போம், பின்பற்ற கூடாத வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றி இந்த உலக வாழ்க்கையில் மறுமை வாழ்க்கையை நாங்கள் இழந்து விட்டிருப்போம். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் மறுமை வாழ்க்கையை இழக்கிறான் தெரியுமா? கடைசி வினாடி வரைக்கும் மறுமை வாழ்க்கையில் அவன் கவனமாயிருக்கணும். மௌத்துடைய அந்த தொண்டை குளிக்கிட்ட உசுறு வரும் வரைக்கும், கடைசி சந்தர்ப்பம் வரையும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரெண்டையும் கொடுத்திருக்கிறான். அதாவது தவறு செய்கிறவன், பாவம் செய்கிறவன் தன்னுடைய இறுதி நேரத்தில் திருந்தி சொர்க்கத்துக்குரிய பாதைக்கு செல்ல முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ ல யதூபு தௌபத மா லம் யுகர்கிப். தொண்டை குளிக்கிட்ட உயிர் வரும் வரையும் தௌபாவை ஏற்றுக்கொள்றான் அல்லாஹ். ஒரு மனிதன் மறுமை வாழ்க்கையை தெரிவு செய்தால், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால், அவனுடைய கடைசி செகண்ட் வரைக்கும் அல்லாஹ் டைமை கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் கூட தௌபா என்கிற ஒன்றின் மூலமாக அல்லாஹு தஆலா கடைசி சந்தர்ப்பத்தையும் அவனுக்கு வழங்குறான். அது மாத்திரமல்ல, கடைசி நேரத்திலையும் ஒருத்தன் மறுமை பாக்கியத்தை, வெற்றி பாக்கியத்தை இழந்தும் போயிடுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் லயஅமலு அமல அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்துக்குரிய காரியத்தை செய்து கொண்டே இருப்பார். எந்த அளவுக்கு தெரியுமா? அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் ஒரு முழந்தான் இருக்கும், ஒரு முழந்தான் அல்லது ஒரு சான் என்று வருகிறது சில அறிவிப்புகளிலே. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் நரகத்துக்குரிய காரியத்தை செஞ்சிருவார், சொர்க்கத்துக்குரிய காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார். அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் சின்ன ஒரு இடைவெளி இருக்கிற போது நரகத்துக்குரிய காரியத்தை செஞ்சு நரகத்துக்கு போயிருவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த உலக வாழ்க்கையின் கடைசி செகண்ட் வரையும் மூமினாக வாழ்றதுக்கு நாங்க ட்ரை பண்ணணும், நல்லவர்களாக வாழ ட்ரை பண்ணணும். சில நேரம் இதுக்கு மாற்றமாக நடக்கும். நாமெல்லாம் நினைச்சுப்போம், இவனெல்லாம் எங்க சொர்க்கத்துக்கு போறான், இவன் நரகத்துக்கு தான் போவாண்டு சொல்ல முடியாது. ஏன்? கடைசி செகண்டில்
மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தை யாருக்கு கடைசியாக இருக்கிறதோ சொர்க்கத்துக்குள்ள போயிருவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப எப்ப சிலிப்பாவுன்னு சொல்லலாது, நாங்கெல்லாம் நினைக்கலாது. நாங்கெல்லாம் ஒரிஜினலா நாங்க குர்ஆன் சுன்னா பின்பற்றுறோம், நாங்க வணக்க வழிபாடுகளை சரியா செய்யறேன் கடைசி செகண்ட் வரையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. லாஸ்ட் டைம்ல ஒரு வேலை செய்வாரு, நரகத்துக்கு போயிருவாருங்க. ஒரு வேலை பார்க்கிறோம் சில நேரங்கள்ல. சில தௌஹீத்வாதிகளுக்கு குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற சில நல்ல கொள்கையில் இருக்கிறவங்களுக்கு இது நடக்குது. கடைசி நேரம், கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு இருந்திருப்பார், கடைசி வரைக்கும் உறுதியா இருந்திருப்பார். ஒரு நோய் வந்திருக்கும், ஒரு 6 மாசம் படுக்கையில் இருந்திருப்பார். போவாங்க சில ஆளுக்க போய், என்னது மருந்தெல்லாம் எடுக்கலையா, எல்லா இடத்துலையும் கொண்டு காட்டி பார்த்தாச்சு, எந்த வைத்தியமும் சரி வரல. அப்படியா? அப்படின்னா ஒரு லேசான வழி இருக்குது. என்ன வழி? ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. இல்ல சொல்லுங்க நாங்க செய்யறோம். இல்ல நீங்க செய்ய மாட்டீங்க. இல்ல சொல்லுங்களேன். இல்ல சும்மா லேசா ஒரு அண்ணா விற்கிறார், நீங்க போய் ஒன்னும் தேவையில்லை, ஒரு வெடக்கோழியை கொண்டு போய் ஒரு தலைக்கோழி முட்டையை கொண்டு போனீங்கன்னு சொன்னா அவர் எல்லாம் பண்ணுவாரு. இல்ல அது சிறுக்கு இல்லையா? இப்படி பார்த்து தான் 6 மாசம் கிடக்குறீங்க. சிறுக்கில் நீங்க நோயை குணப்படுத்திட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிட்டு போறான் என்று சொன்ன உடனே ஏமாந்துடுறாங்க. போய் வைத்தியமும் பலன் அளிக்கிறல்ல, மௌத்தாவும் போறாங்க. நடந்து இருக்கிறது. அப்ப என்னது? கடைசி நேரம் வரையும் எங்கள் அல்லாஹ்வுல அல்லாஹ் எங்களை சிலிப்பாக்கிறாத, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகிறவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், எங்கட உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே உறுதிப்படுத்து. அப்ப ஒரு மூமின் கடைசி நேரம் வரையும் மறுமை என்கிற லெக்கில, அந்த லட்சியத்திலே, அந்த அவனுடைய அந்த எதிர்பார்ப்பிலே ஒரு நாளும் தவறிவிடக் கூடாது. இதை நீங்கள் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையினுடைய சில மோகங்கள், இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கிற சில பதவிகள், பொருளாதாரம், கல்வி, இவைகளெல்லாம் மறுமை வாழ்க்கையை நம்மளை பாழாக்கிவிடக் கூடாது. இந்த உலக வாழ்க்கையை கொண்டு ஷைத்தான் எங்களை ஏமாற்றுவான், கடமைகளை செய்ய விடாமல் நம்மளை தடுப்பான், தொழுகையை சரியாக நிறைவேற்றாமல் நம்மை பராக்காக்கி விடுவான். பொருளாதாரம் தேடுகிற ஆர்வத்தின் காரணமாக மறுமைக்கான முயற்சிகளை செய்ய விடாமல் ஆக்கி விடுவான். அல்ஹாக்கு முத்தகாசுர், நேற்று நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஆசை உங்களை பராக்காக்கி விட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபறுகளை சந்திக்கிற வரையும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை உங்களுடைய கவனத்தில் நீங்கள் மிக ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, இதெல்லாம் இந்த மனிதன் உலகத்தில் தவறி போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மௌத்தை பற்றிய சிந்தனை குறைந்து போவது. எப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நான் மௌத்தா போய்விடுவேன், அல்லாஹ்வுடைய அஜல் எனக்கு எழுதப்பட்டு விட்டது, எழுதி முடிக்கப்பட்டு விட்டது, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மௌத்தா போகலாம் என்கிற அந்த சிந்தனை எந்த உள்ளத்திலிருந்து எடுபடுமோ அப்போது அவனுடைய உள்ளத்துல வேற வேற சிந்தனைகள் வந்துவிடும். சில நேரம் எல்லாருக்குமே மௌத்தை பத்தி ஞாபகம் இருக்கும். ஆனா நம்ம என்ன நினைச்சிருப்போம், நாமெல்லாம் இப்ப மௌத்தா போக மாட்டோம், என்னதான் இருந்தாலும் இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் என்று நம்மளை அறியாமலேயே மௌத்தை பத்தி நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ் நாடிய நேரத்தில் நம்மளை கைப்பற்றுவான் என்று நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் கூட ஷைத்தான் எப்படி போடுவான், மௌத்து உண்மைதான், ஆனா இப்ப எல்லாம் நம்ம மௌத்தா போறதுக்கு வாய்ப்பில்லை. அதனாலதான் நம்முடைய திட்டங்கள் ரொம்ப நீளமாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற நாம ஒரு 30 வருஷத்துக்கு நம்ம திட்டங்களை வைத்திருக்கிறோம். மௌத்தா போய் 10 வருஷம் போனாலும் நம்முடைய திட்டம் முடியாதவாறு நம்முடைய திட்டங்கள், முயற்சிகள், நோக்கங்கள், பொருளாதார தேட்டங்கள், உலக ரீதியான முயற்சிகள், எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள், இப்படி எல்லாமே நம்ம வாழ போற காலத்திலிருந்து இன்னும் 15, 20, 40, 50 வருஷம் நீளமாகத்தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க. மறுமை வாழ்க்கைக்கான நம்முடைய திட்டங்களை விட இந்த உலக வாழ்க்கை நம்முடைய திட்டத்தை யோசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, மறுமைக்கு எதையும் செய்ய மாட்டாங்க. என்ன செய்வாங்க, இந்த உலக வாழ்க்கைக்கு நிரந்தரமான ஏற்பாடுகளை செய்திருப்பாங்க. மௌத்தா போனா என்ன இருக்குன்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல. அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சில்ல, தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றியில்ல, சொந்த பந்தங்களோடு சரியாக நடந்தில்ல, அடுத்த வீட்டோடு சரியா நடந்தில்ல, சகோதரத்துவத்தோடு சரியா நடந்தில்ல, சமுதாயத்துக்காக எதுவும் செய்தில்ல, சமுதாய தீமைகளுக்கு எதிராக எந்த விதமான எதிர்ப்புகளையும் காட்டியில்ல. ஆனா சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க. பேங்கில காசு கிடக்குது, சொத்துக்கள் இருக்கிறது, வீடு வாசல் இருக்கிறது, நகை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, மறுமைக்கு ஒண்ணும் இல்லை. இப்படி நம்முடைய வாழ்க்கையை சென்றுவிடக் கூடாது. ஏன் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மை ஏமாற்றி விடும் என்பதை நேற்றைய தினம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், உங்களில் ஒவ்வொரு ஆத்மாவும்
மௌத்தை சுவைத்தே ஆகும். இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்கள் முழுமையாக கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் கியாமத்துடைய நாளிலேதான். எல்லாரும் மௌத்தா போறீங்க, உலகத்துல மௌத்தா போகாம யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்றான் இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, முழுமையான கூலி. முழுமையான கூலினா நன்மைக்கு மட்டுமல்ல, தீங்கு செய்தாலும் முழுமையான கூலி கியாமத்துடைய நாளிலே தான் கிடைக்கும். ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நார், யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு வ உதுகிலல் ஜன்னah, சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபக்கது ஃபாஸ், அவர்தான் வெற்றி பெற்று விட்டார். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றுகிற அற்பமான ஒரு சுகமாகும். அல்லாஹ் சொல்றான். உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? நாம யாரை பார்த்து சொல்லுவோம்? ஒருவர் 5 நேரமும் நல்லா பள்ளிவாசலுக்கு போறாரு, பயான்கள்ல கலந்து கொள்றாரு, மார்க்க விஷயங்கள்ல ஈடுபடுறாரு, தர்மம் செய்யறாரு, உம்ராக்கு போறாரு, ஹஜ்ஜிக்கு போறாரு, எந்த விதமான மார்க்க நிகழ்ச்சியா இருந்தாலும் அவர் மிஸ் பண்ணாம போறாரு, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற சபைகள்ல உட்காருகிறாரு, குர்ஆனை ஓதுறாரு. நம்முடைய சமுதாயத்தில் அவரை பற்றிய பார்வை என்ன? பொழைக்க தெரியாத ஒருத்தர். எப்ப பார்த்தாலும் இவர் குர்ஆனோடைய கையோடையும் தெரிஞ்சா உலகத்துல வாழ இயலுமா? இந்த மாதிரி பள்ளிவாசலும் வீடுன்னு தெரிஞ்சா உலகத்துல வாழ முடியுமா என்றுதான் நினைக்கிறாங்க. உண்மையான வெற்றி என்ன? அதுதான் உண்மையான வெற்றி. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நானும் நீங்களும் உட்கார்ந்து நபி அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று சொல்லுகிறோம், நபிமொழிகளை நடைமுறைப்படுத்துகிறோம். இந்த நடைமுறைப்படுத்தலுக்கு பின்னால் ஒரு ஏழையின் கஷ்டம் இருக்கிறது நமக்கு தெரியுமா? அபூ ஹுரைரா என்ற ஒரு பெரிய ஒரு மனிதர், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும், ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தஆலா அவரை பொருந்திக் கொள்வானாக. அந்த மனிதருடைய வாழ்க்கையை நமக்கு தெரியுமா? இந்த சமுதாயத்திலே மிக கூடுதலான நபிமொழிகளை தந்த ஒரு நல்ல மனிதர், அல்லாஹ்வுடைய தூதரோடு கூட இருந்தார். ஒரு முறை சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, ரசூலுல்லாஹ் போகக்கூடிய வழியிலே தன்னுடைய வயிற்றை அமர்த்தி பிடிச்சு கொண்டு அப்படி பசி தாங்க முடியல. அதுக்கு முதல்ல குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கம் கேட்கிறார். இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். பசி சில நேரத்தில் அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பருக்கு பக்கத்துல அடித்து கொண்டு விழுந்து விடுவேன். அரபிகளுடைய வழக்கம் இருக்கு, கழுத்துல காலை வச்சு பார்ப்பாங்க, பைத்தியம் பிடிச்சிட்டு. அபூ ஹுரைரா சொல்றாங்க, எனக்கு பைத்தியம் எல்லாம் இல்ல, பசி தாங்க முடியல. அப்படிப்பட்ட மனிதர் ரசூலுல்லாஹ் ஒரு முறை போறாங்க, அபூ ஹுரைரா படுத்து கிடக்குறாங்க, விளங்கிட்டு பசியில் இருக்கிறாரு. வா அபூ ஹுரைரா வான்றாங்க, வீட்டுக்கு கூட்டி போறாங்க. நீங்க நினைக்கலாம் வீட்டுக்கு கூட்டி போனா என்னமோ பெரிய பிரியாணி எல்லாம் ஆக்கி வச்சுக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ் கூட்டி போவாங்கன்னு. இல்ல, உங்கள்கிட்ட ஆயிஷா நாயர் வீட்டுக்கு போறாங்க, என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. ஆயிஷா நாயர் சொல்றாங்க, ஒண்ணுமே இல்ல, பக்கத்துல இருந்து கொஞ்சம் பால் வந்திருந்தது. அவ பாலை பார்த்தா இப்படி அபூ ஹுரைரான்னாங்க. அப்ப அபூ ஹுரைரா நினைக்கிறாங்க நம்மளை குடிக்க சொல்ல போறாங்களாக்குண்டு. அப்ப கொஞ்சம் போல பால் போய் திண்ணை இருக்கிற திண்ணை தோழர்கள் எல்லாம் வர சொல்லுறாங்க. அபூ ஹுரைரா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எனக்கே இந்த பால் போதாது, நான் இருக்கிற பசிக்கு 70 பேர் அங்க இருக்கிறாங்க, அவங்கள வர சொன்னா என்ன போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அபூ ஹுரைரா போய் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே ஒன்றும் செய்யலாத போறாங்க. திண்ணை தோழர்களே, உங்களை ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாரு, உங்களை வரட்டாம்ன்றாங்க. அப்ப போய் கூப்பிடுறாங்க. வந்த உடனே அபூ ஹுரைராட்ட கொடுக்குறாங்க, அந்த அந்த இதை கொடுக்குறாங்க, அந்த கோப்பையை கொடுக்குறாங்க. பாலை குடின்னு, பாலை குடிக்க சொல்லல, கோப்பை கொடுத்தோன்னு நினைக்கிறாங்க, முதல்ல என்னைத்தான் குடிக்க சொல்ல போறாங்கன்னு. குடிக்க சொல்லல, சொல்லாங்க குடுன்றாங்க. அவ கொடுக்கிறாரு, இன்னொரு ஆளை கொடுக்கிறாரு, முடியல. அல்ல ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்து. அப்ப என்னது, நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? கடைசியாக அபூ ஹுரைராவே எல்லாரும் குடிச்சிட்டாங்க. இப்ப நீங்க நான் தான் மிச்சம். அப்ப நீங்க குடிங்கன்றாங்க. அபூ ஹுரைரா குடிச்சு முடிஞ்ச ரசூலுல்லாஹ் போதும், இன்னும் குடிங்கன்றாங்க. நீங்க அவர் தான் நினைச்சாரு இதெல்லாம் நமக்கு எங்க போகும். அந்த மாதிரி ஏன் நான் இதை சொல்ற, வறுமையின் உச்சகட்டத்தில் அந்த மனிதர் செய்த தியாகத்தின் காரணமாக இன்னைக்கு எந்த ஹதீஸ் எடுத்தாலும் நபி ஹுரைரா சொல்றமா இல்லையா? இது யாருடைய முயற்சி? இப்படி இந்த சமுதாயத்திலே ஒவ்வொருவரும் முயற்சி செய்திருந்தால் இன்னைக்கு இஸ்லாம் எங்க போயிருக்கும் தெரியுமா? எங்க போயிருக்கும். ஆனா நம்முடைய என்னது, டைம் இருந்தா பார்ப்போம், பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் முந்துங்க இந்த வாரம் அப்படிம்பாங்க, வரல. தொழுகையை பத்தி அக்கறை இல்ல, அல்லாஹ்வுடைய விஷயத்துல கவனம் இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒவ்வொருவரும் மௌத்தா போறீங்க. உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு முழுமையான கூலி வழங்கப்படுவது கியாமத்துடைய நாளிலே தான். ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நார், யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு வ உதுகிலல் ஜன்னah,
சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபக்கது ஃபாஸ், அவர்தான் வெற்றி பெற்றவர். பெரிய கார் பங்களா வாங்குறவர் அல்ல. என்னப்பா அல்லாஹ்வுக்கு ஒன்றுமில்லை, சென்னையில் நான் 3 நாள் வீடு வாங்கி போட்டுக்கிறேன், காணி வாங்கி போட்டுக்கிறேன், நகை வாங்கி இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய லிஸ்ட்ல அதெல்லாம் வராது. எது வரும்? அல்லாஹ்வுக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுதான் வரும். இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் மரணத்தை பற்றிய சிந்தனை உங்களுடைய வாழ்க்கையில வருமாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிப்பீங்க. அதில் கருத்தை தப்பா விளங்கிக்கிட்டு அப்ப மௌத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு பள்ளிவாசல் போய் உட்காரணும்ன்ற கருத்தை விளங்கிறாதீங்க. அப்படி அல்ல. அன்றாட வாழ்க்கையில எப்படியெல்லாம் நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. நீங்க தொழில் செய்றீங்களா, வியாபாரம் செய்றீங்களா, குடும்ப வாழ்க்கை நடத்துறீங்களா, பள்ளி அதே மாதிரி பாடசாலைக்கு போறீங்களா, அல்லது வேற வேற பதவிகள் இருக்கிறீங்களா, இது எல்லாத்தையும் செய்கிற அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு உள்ள உரிமை, அந்த ஹக்கை, அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நாங்கள் நிறைவேற்றினால் மறுமை வெற்றிக்கு அதுவே போதுமானது. இதுதான் முக்கியமானது. அப்ப இதில் பொருளை தப்பா விளங்கிட கூடாது, உலக வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடாது என்று நான் சொல்லல. அதை ஈடுபடுங்க. மறுமைக்கான விஷயங்களை நீங்கள் தவறிவிட்டு உலக வாழ்க்கையில மூழ்காதீர்கள். இதை நீங்கள் கவனமா வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்லி போட சொல்றான், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றுகிற அற்பமான இன்பம். அப்ப மரணம் என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது. அல்லாஹ் இந்த மௌத்தை எப்படி வச்சுக்கிறான்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் டேட்டு போட்டிக்கலாம் தானே, நீ இத்தனாம் தேதி இத்தனை மாசம் இத்தனை வயசுல மௌத்துன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு டேட்டை வச்சுக்கலாமா இல்லையா? டேட்டு வைக்கல. ஏன் வைக்கல? மௌத்தினுடைய டேட்டா அல்லாஹ் மறைச்சு வச்சுக்கிறதுடைய யதார்த்தத்தை நம்ம சரியாக சிந்தித்து பார்த்தா ஒவ்வொரு நிமிஷமும் இன்னைக்கு மௌத்து வந்துடலாம், இந்த 10 நிமிஷத்துக்கு போற வரலாம், நாளைக்கு வரலாம், நைட்டுக்கு வரலாம் என்று எதிர்பார்த்துக்கிட்டு மனுஷன் இருக்கணும். அப்பதான் நம்ம ஒழுங்கா இருப்பான். எனக்கு இத்தனாம் தேதி தான் மௌத்து. அப்படியா? அப்ப இன்னும் 20 வருஷம் கிடக்குது. ஒரு 18-19 வருஷத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு போட்டு மௌத்து கிட்ட திருந்திட்டா சரிதான். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். அல்லாஹ் தௌபா செஞ்சா ஏற்றுக்கொள்வான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே தீங்கி செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளை நம்பிக்கை இழக்காதீங்க, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன்னு சொல்றான் தானே. அதனால என்ன செய்யலாம்? அப்படி வாழுவாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? மறைச்சு வச்சுக்கிறான். எப்ப தெரியாது. அப்ப அல்லாஹ் தஆலா மரணத்தினுடைய அந்த நேரத்தை, இடத்தை, சந்தர்ப்பத்தை, வயதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அதிலே மனித சமுதாயத்துக்கு வெற்றி இருக்குது. அதே நேரத்தில் மௌத்துக்கு ஒரு மனிதன் பயந்து இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா, நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்தா கொஞ்சம் நீண்ட காலமா வாழலாண்டு. ஒரு நாளும் வாழலாது. நிறைய பேர் வாழ்க்கையை பார்த்திக்கிறோம். ஆரோக்கியத்துக்காக வேண்டி டெய்லி ஓடுறவர் ஒரு ஆள், நமக்கு தெரிந்த ஒரு வட்டாரத்தில் டெய்லி என்ன செய்வாரு? எக்ஸசைஸ் பண்றது, ஓடுறதும் குதிக்கிறதும். ஒரு நாள் செய்தி வருது, மௌத்தா போய்த்தாராம். என்னப்பா டெய்லி ஓடுவாரு, எரடி விழுந்து மௌத்தா போய்த்தாரு ஆரோக்கியத்துக்காக. அப்ப ஆரோக்கியம்ன்றது நம்ம செய்யற முயற்சியால அல்லாஹ்வுடைய விதியில மாற்றம் வருமா? வரவே வராது. இதை தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க என்ன மாதிரி வாழ்ந்தாலும் சரி, நீங்க ஆரோக்கியமா வாழுவேன்னு நினைப்பீங்க. அல்லாஹ்வுடைய விதியில எல்லாம் ஒண்ணும் மாற்றம் செய்யலாது. இதை தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மௌத்துக்கு பயந்து ஓட இயலுமா, ஒளிய இயலுமா? முடியாது. அல்லாஹ் சொல்றான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். நீங்கள் எங்கிருந்த போதும் மௌத்து உங்களை வந்தடையும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸையதா. பலமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள் நீங்கள் ஒளிந்து கொண்டிருந்தால் மௌத்துக்கு பயந்து ஏதாவது பாதுகாப்பு ஏற்பாடு செய்யலாமா? மௌத்தை தடுக்கக்கூடிய ஏதாவது வழிமுறைகள் உலகத்தில் இருக்கிறதா? இல்லவே இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த மௌத்து உங்களை வந்தடையும். நீங்கள் பலமாக கட்டப்பட்ட கோட்டைக்குள் இருந்தாலும் சரி. இந்த மௌத்து சில மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒரு சேலஞ்சா சொல்றான். நான் கேட்கிறேன், மௌத்தை யார் விரும்புவான்? இப்ப உதாரணமா இந்த சபையில உள்ள ஒரு ஆளை எழுப்பி நான் கேட்கிறேன், நீங்க இப்ப மௌத்தா போனா ரெடியாண்டு இல்ல, கொஞ்சம் வேலை வெட்டி எல்லாம் இருக்குது. அல்லாஹ் இப்படி எல்லாம் பாப்பானா? இப்ப இவருக்கு வேலை வெட்டின்னு பார்த்தா உலகத்துல ஒத்தனை மூத்தா கேளாது. ஏன்? எல்லாருக்கும் வேலை வெட்டி தானே இருக்குது. வேலை வெட்டி எனக்கு நிறைய விஷயம் இருக்குது, நிறைய பொறுப்பு இருக்குது, கடன் இருக்குது, பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், வீடு கட்டணும், ஒரு மாடி கட்டிக்க இன்னொரு மாடி முடிக்கணும். இப்படி கணக்கு பார்த்தா உலகத்துல ஒருத்தண்ட உசிரை வாங்க கிடையாது அல்லாவுக்கு. அல்லாஹ் ஒரு டைம் வச்சுக்கிறான். உனக்கு வேலை இருந்தாலும் சரி, இல்லைன்றாலும் சரி, இதுக்கு நாங்க ரெடியா இல்ல. யாருக்கு தெரியுமா மௌத்தை பற்றி? மௌத்து வந்தா என்ன போறது, அல்லாஹ்வுடைய விதியில வந்தா மௌத்தா போறது என்ற அந்த எண்ணம் யாருக்கு தெரியுமா ஒழுங்கா இருக்கும்? தன்னுடைய செயல் மேல யாருக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறதோ,
நான் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்றேன், நான் நல்ல காரியங்களில் ஈடுபடுறேன், நான் தவறுகளில் ஈடுபடுறது இல்லை, பாவங்களை விட்டு ஒதுங்குறேன் என்ற எண்ணம் யாருக்கு இருக்குமோ அவருக்கு மௌத்து வந்தா பிரச்சனை இல்லை. சஹாபாக்களை பாருங்க, மௌத்தா போறது அவங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லை. நமக்கு தான் மௌத்தா போய்த்தாரா அப்படிமோ, என்னது இப்ப என்னடா மௌத்தா போய்த்தாரா, இப்ப என்ன பிரச்சனை, 2 பேரும் மௌத்தா, 2 பேரும் மௌத்து தான், என்ன மௌத்து தானே எங்கட உண்மையானது, வாழ்க்கை பொய்யே, வாழ்றது என்பது நமக்கு நிச்சயம் இல்லை, மௌத்தா போய்த்தது என்னது. சஹாபாக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அனஸ் இப்னு நதர் உஹது போர்க்களத்தில் என்ன நடந்தது தெரியும் உங்களுக்கு. ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற அளவுக்கு வதந்தி பரவி விட்டது. சில சஹாபாக்கள் கடுமையாக போராடினார்கள், கடுமையாக உழைத்தார்கள். அதில் கொல்லப்பட்டவர்களிலே முஸ்அப் இப்னு உமைர், அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். ஒரு மனிதர் அனஸ் இப்னு நதர் உஹது போர்க்களத்தை நோக்கி போறாரு. இடையில சாத் இப்னு முஆத் காண்றாங்க. அவங்கள பார்த்து சொல்றாங்க, அனஸ் இப்னு நதர், இந்த உஹது மலை இருக்கிறதே, இந்த மலையிலிருந்து சொர்க்கத்தின் வாசம் எனக்கு வீசுகிறது. இன்னி அஜிது ரீஹல் ஜன்னத்தி மின் தூனி உஹத், உஹது திசையிலிருந்து சொர்க்கத்தின் வாசம் எனக்கு வீசுகிறது. இந்த சஹாபி சொல்றாங்க, சாத் இப்னு முஆத், இந்த அனஸ் இப்னு நதர் மாதிரி எனக்கு ஒன்றும் செய்யலாது. ஏன் போர்க்களத்தை நோக்கி போறாங்க. போர்க்களம்னா என்ன தெரியுமா, அது நம்ம 15 பேர் 50 பேர் 100 பேர் சேர்ந்துக்கிட்டு 2 பேர் அடிக்க போற போர்க்களம் அல்ல. போனா சாவுதான். உஹது போர்க்களத்தில் அப்படித்தான் நிலைமை இருந்தது. சுத்தி வளைச்சிக்கிட்டாங்க, மிதிப்பட்டு கொஞ்சம் பேர் மௌத்தா போனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எதிர்த்து போறாரு. கிட்டத்தட்ட தற்கொலை பட மாதிரி தான். இதை வச்சுதான் தற்கொலை செய்யறது கூடும் கூட சில பேர் வத்துவா கொடுக்குறாங்க. போறாரு. என்ன நடந்தது தெரியுமா அவருக்கு? அவருடைய அடையாளமே தெரியாம கொல்லப்பட்டு கிடந்தார். 70க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்களோடு அவர் ஷஹீதாகி கிடந்தார். அடையாளம் வழங்கல, விரல் நுனியை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க இவர் அனஸ் இப்னு நதர். ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? இவங்களுக்கு எல்லாம் என்ன வாழ தெரியாதவங்க இல்ல. மௌத்து அதுதான்ப்பா நமக்கு நிம்மதியே, மௌத்து தான் ராகத்து. ஏன் அதுக்குரிய ரெடியோடு நாங்க இருக்கிறோம். இப்படி நம்முடைய நிலை இருக்கிறதா? அல்லாஹ் ஒரு சவால் விடுகிறான். யாருக்கு சவால் விடுகிறான்? யூதர்களுக்கு விடுகிறான். எந்த யூதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? யூதர்கள், நாங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவர்கள். எப்படி வகாலு லன் ததுகுல் ஜன்னத்தை இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா, ஒன்னு யூதர்களாக இருக்கணும், இல்லைன்னா கிறிஸ்தவர்களாக இருக்கணும், அவங்களா சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. யார் சொன்னது? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்க தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள், கூனு ஹூதன் அவ் நஸாரா, யூதனாக மாறுங்க இல்லாட்டி கிறிஸ்தவனாக மாறுங்க, அப்பதான் நீங்க நேர்வழி வருவீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம், நஹ்னு அஹிப்பாவுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாங்க ரொம்ப விருப்பமானவர்கள். அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா? பெரிய சேலஞ்ச் எல்லாம் பண்ணல. என்ன சொன்னா? குல் யா அய்யுஹல்லதீன ஹாது, யூதர்களே, இன் ஜஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ், மற்ற மனிதர்களை விட நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் என்பதில் உண்மையுள்ளவர்களாக நீங்கள் இருந்தால், நீங்க சொல்றீங்களப்பா நாங்க தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவர்கள், மற்றவங்களை விட அல்லாஹ்வுடைய நேசர்கள், ஃபத்தமன்னவுல் மௌத், மௌத்த விரும்புங்க பாப்போம். என்ன நீங்க உண்மையான ஆட்கள் தானே? உண்மையான ஆட்களா இருந்தா மௌத்து வாரத பயப்படக்கூடாது. ஏன் போராட்டத்துக்கு ஏன் ஓடுறாங்க தெரியுமா? நிறைய பேரு ரெடி இல்ல. என்ன மௌத்தா போனா நாங்க எவ்வளவு கடன் நிக்குது, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிறோம், எத்தனை பேரை காணி அபகரிச்சுக்கிறோம், எத்தனை பேரை வீட்டை வாங்கிக்கிறோம், எத்தனை பேரை நகையை வாங்கி திரும்பி கொடுக்காம இருக்கிறோம் என்ற பயன்தான் நிறைய பேருக்கு. மௌத்துக்கு ரெடி இல்ல. அல்லாஹ் கேக்குறான், உண்மையான ஆட்களா இருந்தா ஃபத்தமன்னவுல் மௌத், மௌத்த விரும்புங்க பாப்போம். அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், ஃபலா யத்தமன்னவுனஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம், இவங்க செஞ்சுக்கிற வேலைகளுக்கு, இவர்களுடைய கரங்கள் முற்படுத்தி அனுப்பிய காரியங்களுக்கு மௌத்த விரும்பவே மாட்டாங்க. விரும்புவானா? அவன் செஞ்சுக்கிற வேலைக்கு மௌத்த விரும்பவே மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், சொல்லி போட்டு சொல்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மௌத்தை விட்டும் நீங்கள் வெறுண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகீக்கும், நீங்க ஓடுற திசையை நோக்கி வந்து உங்களே சந்திக்கும். எப்படி நீங்க ஓடுறீங்களா? ஓடுன மௌத்துக்கு விரட்டலான்னு வச்சுங்களா, உங்களை வந்து அதை சந்திக்க போகிறது. சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, பிறகு நீங்கள் மறைவானவைகளை அறிந்த அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு செல்லப்படவிருக்கிறீர்கள். மௌத்தை பொறுத்த வரைக்கும் எவனும் எங்கேயும் ஓட இயலாது. அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? டைம் வந்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஜாஅத் சக்ரத்துல் மௌத்,
சக்கரத்துல் மௌத்துமாங்க, மரண போதை. மரணத்தில் ஒரு மனுஷன் சாராயம் குடிச்சா ஒண்ணுமே விளங்காத மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி இருப்பான் தானே, இதே மாதிரி மரணத்துக்கு சக்கரத்துல் மௌத்துன்னு சொல்லுவாங்க. மரண மயக்கம், அந்த மயக்கம் வந்து விட்டது. ذَلِكَ مَا كُنْتَ فِيهِ تَحِيدٌ. இதுதான்ப்பா நீங்கள் எல்லாம் விரண்டோடி கொண்டிருந்தது. இந்த மௌத் இருக்குதே, அல்லாஹ் ஒரு டைமை வச்சுக்கிறான், அந்த டைம் வந்தா எடுப்பான். நீங்க நினைக்கலாம் நிறைய அநியாயக்காரன் எல்லாம் சும்மா விட்டு பார்த்துடிக்கிறானே, பார்த்துக்கிட்டலாம் இருக்கல. அல்லாஹ் என்ன சொல்றான், லா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். இந்த அநியாயம் செய்கிறவர்கள் நினைக்க வேண்டாம், இவர்கள் செய்கிற அநியாயங்களை பார்த்து கொண்டு அல்லாஹ் கவனம் இல்லாமல் இருக்கிறான் என்று நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க செய்யற அநியாயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாது, கவனம் இல்லாமல் இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இன்னமா யுஅখিরুহুம் லியௌமின். அல்லாஹ் அதற்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறான், அதற்காகத்தான் பிற்படுத்துறான். டைம் இருக்கிறது, உங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. இதை விட்டு போட்டு நீங்க நினைச்சிராங்க அல்லாஹ் கேலசானவன். ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு டைம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மௌத்தை அல்லாஹ் தஆலா விதித்து விட்டான். நம்ம நினைக்கிறோம் அநியாயம், ஒருத்தருக்கு தூக்கு மேடை போட்டாங்க, 10 வருஷத்துல அவர் தூக்க போறாங்க, நீங்க 2 வருஷத்துல போறீங்க, நீங்க கவலைப்படுறீங்க 10 வருஷத்துக்கு போறோம் மௌத்தா போறவனை பத்தி. இன்னைக்கு நினைக்கிறது நடக்குதா இல்லையா? 5 வருஷத்துல தூக்கிடுவாங்களாமே, தற்கொலை அதாவது தூக்கு மேடைன்னு சொல்லி அவருக்கு வந்து மரண தண்டனை அமைண்டு. எப்பயா 5 வருஷமாண்டு இவர் உட்கார்ந்துக்கிட்டு இவர் போறாரு வாரக்கிழமை, அது இவருக்கு தெரியல. நம்ம அடுத்தவர்களை பற்றி கவலைப்படுகிறோம். வாழுகிற ஒவ்வொருவரும் எப்படி ஜெயில அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குதோ, இது நமக்கு தண்டனைன்றது பேரை நிக்கிறா, மரணம் விதிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம டேட் தெரியாம உட்கார்ந்து கிடைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, சென்ற ரமலானில் இருந்த நம்முடைய எத்தனை உறவுகள் இந்த ரமலானில் இல்லை. இந்த ரமலானில் இருக்கிற நாம் அடுத்த ரமலானுக்கு இருப்போம்ன்றதுக்கு ஏதாவது நமக்கு உத்தரவாதம் இருக்கிறதா? அல்லாஹ் இதுக்கு தான் சொல்றான், ஒவ்வொருவரும் மௌத்தா போறீங்க, என்ன செய்யுங்க, ரெடியா உங்க மௌத்துக்கு. மௌத்து மௌத்து மௌத்துன்னு அதை பத்தி ஆய்வே செய்ய தேவையில்லை. மௌத்து வருமா வராதான்னு பட்டிமன்றமா நடத்தணும், அது வந்துகிட்டு தான் இருக்குது, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மௌத்து எப்படி வரும்? எப்படியும் வரும். சில மரணங்கள் கேவலமான மரணங்களாக மாறிவிடக் கூடாது. நம்முடைய மௌத்து இருக்குதே, மௌத்தே சில பேர் கேவலம். என்னவா, குடிச்சு போட்டு ரோட்ல கிடந்து வாகனத்தை அடிபட்டு மௌத்தா போய்த்தானா? எத்தனை பேர் மௌத்த கேள்விப்படுறோம்? டிவி பார்த்துக்கிட்டு ரிமோட் கண்ட்ரோலரை கையில வச்சுக்கிட்டே மௌத்தா போய்த்தானா? எத்தனை பேருடைய மரணத்தை கேள்விப்படுகிறோம்? நம்முடைய மரணங்கள் கேவலங்களை வெளிப்படுத்துகிற மரணங்களாக மாறிவிடக் கூடாது. கவனமாயிருங்க. இவர் வந்து வட்டி தொழிலே ஈடுபட்டாரு, மௌத்தா போய்த்தாரு, இவர் களவெடுத்துக்கிட்டு மௌத்தா போய்த்தாரு என்று நம்முடைய மரணங்கள் கேவலமான மரணங்களாக மாறிவிடக் கூடாது. இதையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மௌத் இருக்கிற எல்லா நிலையிலும் மௌத்து வரும். அல்லாஹ் தஆலா நாடுகிற போது இந்த மௌத்தை யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி. அவன்தான் தன்னுடைய அடியார்களுக்கு மேலால் இருந்து கொண்டு இவர்களை ஆட்சி செய்கிறான், அடக்கி ஆளுகிறான். வயுர்சிலு அலைக்கும் ஹஃபதத்தன். உங்கள் மீது வானவர்களை அவன் அனுப்புகிறான், பாதுகாவலர்களை அனுப்புகிறான். ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மௌத் வந்து விட்டால், மரணம் வந்து விட்டால், தவஃபத்துஹு ருசுலுனா வஹும் லா யுஃபர்ரிதுன். அவர்கள் நம்முடைய தூதர்கள் வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுகிறார்கள், அதிலே அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். அவங்களுக்கு செய்யப்பட்ட அவர்களுக்கு உத்தரவிடப்பட்ட அந்த வேளையில் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள், அவர்கள் சோர்ந்து விட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மரணம் என்கிற அந்த முடிவு நம்முடைய வாழ்க்கைக்கு முடிவு கட்டுகிறது. எப்ப முடிவு கட்டும்னு சொல்ல முடியாது. எனவே ஒவ்வொரு வினாடியும் இந்த மரணத்துக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய கண்டிப்பானவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மரணத்துக்கு நாங்க எப்படி ரெடி ஆகணும், மௌத் வாரத்துக்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும்? அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். எப்படி? வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யாதி அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முதலிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தர்மம் செய்யுங்க, செலவழிங்க. என்ன செய்யுங்க? ஜக்காத்தை முறையாக கொடுத்துருங்க. அல்லாஹ்வுடைய பாதையிலே தேவைப்படுகிற போது செலவழியுங்கள். ஹத்தா ஃபயகூல ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப். மௌத் வந்த பிறகு, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் டைம் தான், யா அல்லாஹ் நான் வந்து தர்மம் செய்ய போறேன், நல்லவனா வாழ போறேன், தொழ போறேன், பள்ளிக்கு போறேன்,
என்று கேட்டா அல்லாஹ் என்ன சொல்றான்? வலன் யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. அவனுக்கு அஜல் வந்து விடுமாக இருந்தா அல்லாஹ் ஒரு நாளும் ஒரு அடியான பிற்படுத்த மாட்டான். மௌத்துக்கு முதலிலே யாரெல்லாம் மௌத்தாகிற நேரத்தில் போய் நின்றுக்கிட்டு நான் என்னை கொஞ்சம் பிற்படுத்தி எனக்கு கொஞ்சம் டைம் தான் என்று கேட்டா அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. இது மனிதன் சொல்கிற வெறும் வார்த்தை என்று அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமல்ல, நிறைய பேருக்கு ஞானம் பிறக்கிற மௌத்தாகிற நேரத்தில் தான். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான், வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத். எவர்கள் தவறுகளை பாவங்களை செய்து கொண்டு ஹத்தா இதா ஹதர அஹதகுமுல் மௌத், மௌத் அவர்களை வந்தடைகிற போது கால இன்னி துபுத்துல் ஆன், அல்லாஹ் இப்ப நான் தௌபா செஞ்சிட்டேன், நான் மீண்டு விட்டேன் என்று யாராவது சொன்னால் அப்ப அவருக்கு தௌபா இல்லை. அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த தௌபாவை வலைசத்தி தௌபா, அவருக்கு தௌபா கிடையாது. அவரை அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார். எவர்கள் காபிராக இருந்து கொண்டு அதே நிலையில் மௌத்தாகிறாங்களோ அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப மௌத்து வருவதற்கு முதலிலே என்ன செய்ய வேண்டும்? சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின். உம்முடைய ரப்புடைய மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கியும் வேகமாக நீங்கள் செல்லுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன செய்யணும்? மௌத்துக்கு நாங்க ரெடி ஆகுறதா இருந்தா நம்முடைய அல்லாஹ்விடத்தில் நாம செய்த பாவங்களை முறையிட்டு தவறுகளை முறையிட்டு மன்னிப்பு கட்டணும், கடமைகளை சரியாக நிறைவேற்றணும், பொருளாதார ரீதியாக நமக்கு இருக்கிற பொறுப்புகளை சரியான முறையிலே நிறைவேற்றுகிற போதுதான் மறுமை வெற்றி நமக்கு உண்மையான வெற்றியாக இருக்கும். எனவே மரணம் என்பது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத். இன்பங்களை உடைத்தருகிற மௌத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள். சொத்துக்களை சேர்க்கிற அளவுக்கு, பொருளாதாரத்தை தேடுகிற அளவுக்கு, நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய எதிர்காலங்களை திட்டமிடுகிற அளவுக்கு மறுமைக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளைய மறுமைக்காக நீங்கள் எதனை அனுப்பினீர்கள் என்று ஒவ்வொருவரும் பார்த்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மரணத்தை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்துவோம். மௌத்துடைய நேரம் இது நான் உலகம் சொன்னது, மௌத்தினுடைய விஷயங்களை சொன்னேன். மரணிக்கிற நேரம், மரணிக்கிற சந்தர்ப்பம், மௌத்துடைய அந்த ஹாலாத்து, இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் என்ன நடைபெறும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்விலே நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். கேட்ட செய்திகளை கேட்டோம், மாஷா அல்லாஹ் நல்லோரு பயான் பண்ணினார் என்று வெறுமனே சடங்குக்காக நம்முடைய நேரத்தை கழிக்காமல் கேட்ட செய்திகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன, இதன் மூலம் நாம் பெற வேண்டிய பாடம் என்ன, மௌத்து இருக்கிறது என்றால் அதுக்கு நாங்கள் எவ்வளவு ரெடியாக இருக்கிறோம், அந்த மௌத்துக்கு முன்னால நம்முடைய செயல்பாடுகளை எந்த அளவுக்கு நாங்கள் சீர்திருத்துகிறோம் என்ற சிந்தனையோடு நம்முடைய நேரத்தை நாங்கள் செலவழிக்க வேண்டும். இந்த செய்திகளை அடுத்த சமுதாயத்துக்கும் அடுத்த மக்களுக்கும் நம்முடைய உறவுகள் நண்பர்களுக்கும் நாங்கள் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த பொறுப்பை எனக்கு நானே உபதேசித்தவனாக அதையே உங்களுக்கும் சொன்னவனாக விடைபெறுகிறேன். வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.